சிறுத்தைகள் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒருத்தர் சின்ன பின்னமா ஆகியிருக்காரு. நீங்க யார சொல்றீங்க எனக்கு தெரியுது. அண்ணன் சாட்டை துரைமுருகன் தானே? கரெக்ட். சாட்டை வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய அன்னோன் நம்பர்ஸ் வந்து அவருக்கு வந்து கால் வந்திருக்கு. அதை வந்து பெருமையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர்லாம் வந்து போட்டிருக்காரு. இது அவருடைய தனிப்பட்ட சேனலுக்கு இதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற சொல்ற அளவுக்குலாம் வந்து சர்ச்சைகள் போயிருக்கு. மீண்டும் ஒரு சர்ச்சையாக தான் இதை நான் பார்க்கறேன். எல்லாரையுமே தற்குறின்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல வந்து தாவேக்காவுடைய தொண்டர்களையும் மக்களையும் வந்து சொல்லியிருந்தாரு தற்குறி அப்படின்னு சொல்லி. இப்போ விசிகாவை சேர்ந்த ஆட்கள்களையும் வந்து அதுவும் நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட வந்து சொல்ல முடியாது, நிர்வாகிகள் அவங்களையும் வந்து தற்குறி அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. இப்போ தற்குறின்னு ஏன் எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உலகத்திலே ரொம்ப அறிவாளிங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், தமிழ் தேசியமே அவங்களால தான் வந்து மக்களிடையே போய் சேர்ந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து அவங்க மைண்ட் செட் வந்து இருக்கும். ஆனால் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோவை தாண்ட மாட்டாங்க, அது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தொண்டர்கள் மீது ரொம்ப பாசம் உள்ள ஒரு லீடர். தொண்டர்களுக்கும் அதே மாதிரி தான் அவர் கேம்பெயின் போகும்போதெல்லாம் பார்த்தோம், அந்த வண்டி மேலாம் ஏறுவாங்க, அது வந்து அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு தானே தவிர. எனக்கு இந்த டைமில் விஜயலட்சுமி அவர்கள் சொன்னதா ஞாபகம் வருது. ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்தபோது அவர் கூட தான் இருந்தார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. அவருக்கு தெரியாது அந்த டைமில் எவ்வளோ போராட்டங்கள் வந்து தமிழகத்தில் நடந்துச்சு அப்படின்ட்டு. விசிகாவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே போராட்டம் பண்ணாங்க. அப்போ சீமான் எங்கே இருந்தார், என்ன போராட்டம் பண்ணார் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கா காட்ட சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சியில். ஒன்றுமே இருக்காது. ஏன் வன்னியரசு மேலே அவர் காண்டு அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் ஏதோ ஒன்று கேட்குறாங்க அவர்கிட்ட போய், இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி இப்படியே சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு போய் திருநெல்வேலி அவங்களாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கன்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார். அதனுடைய காண்டு தான் நினைக்கிறேன் இது. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. நான் உங்க நவீன். சிறுத்தைகள் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒருத்தர் சின்ன பின்னமா ஆகியிருக்காரு. நீங்க யார சொல்றீங்க எனக்கு தெரியுது. அண்ணன் சாட்டை துரைமுருகன் தானே? கரெக்ட். எப்படி பர்ஃபெக்ட்டா கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன பிரச்சனைனா அண்ணன் தான் வந்து மாட்டுவார். ஏன்னா எதையாச்சும் பேசி விட்டுற வேண்டியது அவருடைய யூடியூப்ல. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க, இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு வரலாற்றில். இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. உளுந்தூர்பேட்டையில் ஆகஸ்ட் 17 திருமாவளவன் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு மாநாடு வந்து நடத்தினாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், அவங்க சொல்ல முடியாது, திருமாவளவன் அவருடைய வண்டியே வந்து நகர முடியாத அளவுக்கு தான் வந்து கூட்டம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுற வகையில் அவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் பேசினார். அதுக்கு விசிகாவினர் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, விசிகாவினுடைய ஒரு தொண்டர் வந்து சீமான் அவர்களே தொடர்பு கொண்டு இதெல்லாம் தப்புங்க, அவர் நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான பேசின ஆடியோக்கள்லாம் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதோட அல்டிமேட் என்னன்னா, சாட்டை வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய அன்னோன் நம்பர்ஸ் வந்து அவருக்கு வந்து கால் வந்திருக்கு. அதை வந்து பெருமையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர்லாம் வந்து போட்டிருக்காரு. சரி, அவர் என்ன பேசினாரு, அதில் என்ன முரண் இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் பார்த்ததுல அந்த ஆடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, விசிகா சார்பாக இளைஞர் அணி தலைவர்னு நினைக்கிறேன், அவர் கால் பண்ணி என்ன சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இது போலாம் பேசுகிறாரு, கொஞ்சம் கண்டிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு சீமான் அவர்கள் வந்து நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து கண்டிக்கிறேன், நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்ல. என்ன விஷயம் அப்படின்னு கூட அவர் கேட்கவே இல்லை. என்ன பேசினாருன்னு கூட சீமான் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்றது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் கால் பண்ணி இது போல் ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா என்னங்க பிரச்சனை, எதனால் பேசினாரு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும் இல்லையா? அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் நீங்கள் இது போல் பேசியிருக்கீங்களா, ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாதான் அந்த டீட்டெயில் கேட்பாங்க. அவர் எந்த ஒரு டீட்டெயிலுமே கேட்காம நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவரோட பேச்சு அவர் சரியாக வந்து கவனிக்கலையோ, அதை கவனிக்கிறதுக்கும் இவர் வந்து விருப்பப்படலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து அந்த ஆடியோ பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரியான பல சர்ச்சைகள் வந்து இருக்குது. இவர் பாட்டு யூடியூப்ல ஏதாவது பேசிட்டு போயிடுவார். நிறைய பேர் அவருக்கு ஃபோன் பண்ணிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவர் எப்படின்னா, இது அவருடைய தனிப்பட்ட சேனலுக்கு இதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற சொல்கிற அளவுக்குலாம் வந்து சர்ச்சைகள் போயிருக்கு. மீண்டும் ஒரு சர்ச்சையாக தான் இதை நான் பார்க்குறேன். அதில் அந்த வீடியோவில் அவர் வந்து நிறைய வந்து விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக வந்து இது வந்து ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு கிடையாது, தற்கூரிகள் எழுச்சி மாநாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து விசிகா தொண்டர்களை மட்டும் இல்லாமல் அதனுடைய தலைவரையே அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம்.
ஏன்னா இப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே எல்லாரையுமே தற்குறின்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல வந்து தாவேக்காவுடைய தொண்டர்களையும் மக்களையும் வந்து சொல்லியிருந்தாரு தற்குறி அப்படின்னு சொல்லி. இப்போ விசிகாவை சேர்ந்த ஆட்கள்களையும் வந்து அதுவும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட வந்து சொல்ல முடியாது, நிர்வாகிகள் அவங்களையும் வந்து தற்குறி அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. இப்போ தற்குறின்னு ஏன் எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் தவறுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மேடைகளும் வந்து சில பேர் வந்து எல்லா மக்களும் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் இது போன்ற விஷயங்கள் பண்றதுனால தலைவர்களுக்கு அச்சுறுத்தலா அது வந்து இருக்கு. ஸோ இது போல பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கலாம், இதை வந்து தலைவர் கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 உணர்வை கூட அவர் வந்து வெளிப்படுத்தலாம், இது போல நடக்குதே தமிழகத்துல அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்கள வந்து ஒரு பெயரை வச்சு குறிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு தவறான விஷயமா இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்படி பேசி பேச இன்னைக்கு தாவேக்காவை ஆளுங்கட்சியா உட்கார வச்சிருக்காங்க. விசிகா கூட வந்து 2 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இவங்க தற்குறின்னு சொல்ற இவங்க ஒரு சீட் கூட ஜெயிக்கல. அதான் ஏன் அப்படின்னு தெரியல. அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உலகத்திலே ரொம்ப அறிவாளிங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், தமிழ் தேசியமே அவங்களால தான் வந்து மக்களிடையே போய் சேர்ந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து அவங்க மைண்ட் செட் வந்து இருக்கும். ஆனா வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த 0 தாண்ட மாட்டாங்க. அது வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த மேடையில கிட்டத்தட்ட 500 பேருக்கு வந்து சேர்ஸ் போட்டிருந்தது. திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தொண்டர்கள் மீது ரொம்ப பாசம் உள்ள ஒரு லீடர். தொண்டர்களுக்கும் அதே மாதிரி தான். அவர் கேம்பெயின் போகும்போதெல்லாம் பார்த்தோம், அந்த வண்டி மேலாம் ஏறுவாங்க. அது வந்து அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு தானே தவிர அவர் அட்டாக் பண்ணும் அப்படிலாம் எந்த எண்ணமும் அந்த தொண்டர்களுக்கும் கிடையாது, அவருக்கும் அந்த மொமெண்ட்ல அவரை பார்க்கணும், அவர் கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த போடியம் மேலேயோ இல்லை அந்த ஸ்டேஜ் மேலேயோ நிறைய தொண்டர்கள்லாம் வந்து ஏறினாங்க. ஆனால் அதில் மூச்சு வாங்கி அவர் வந்து வெளில நிற்கிறார். அதாவது சரியான காற்று வசதிகள் இல்லை அப்படின்றதுனால கூட்டம் க்ரௌட் அதிகமாக இருந்ததால் அவரால் அந்த மூச்சு விட முடியல. அதனால் அவர் வெளில வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறாரு. அதை வந்து கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. எல்லாமே வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஆமாம், நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க தமிழ் தேசியம் நாம் தமிழ் கட்சி தான் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா. அப்படி வந்து சொல்லிட முடியாது. அவங்க வந்து அது ஒரு பார்ட்டாக இருக்காங்க. சுத்தமாக நாம் தமிழர் கட்சி வந்து இது பண்ணவே இல்லைன்னா சொல்லிட முடியாது, அது நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் ஆனால் இவங்க தான் முதல்ல பேசினாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வைகோ அவர்கள் வந்து முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக ஆகும்போதே வந்து தமிழ் தேசியத்தை பற்றியும் தமிழ் மக்களுக்காகவும் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இளைஞர்களுடைய பட்டாளம் அப்படின்னு முதல்ல யாருக்கு வந்ததுன்னு கேட்டால் அது வைகோ அவருக்கு வந்து அந்த டைம்ல இருந்தது. அதனால வந்து இது போன்ற வந்து திருமாவளவன் அவர்கள் கூட தமிழ் தேசியத்தை வச்சு நிறையவே வந்து பேசியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் பேசுது. அது வந்து யாருமே அவங்க பேசவே இல்லைன்னா யாரும் குற்றம் சாட்டல. நீங்களும் ஒரு பார்ட்டு. ஸோ உங்களுக்கு முன்னாடியும் நிறைய பேர் இது வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசியம் வந்து எல்லாரையும் போய் சேர்ந்துச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது. அது வந்து முற்றிலும் தவறானது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திருமா அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போதோ வைகோ அவர்கள் இருக்கும்போது எல்லாருமே தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு இந்த டைமில் விஜயலட்சுமி அவர்கள் சொன்னதா ஞாபகம் வருது. ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்தபோது அவர் என் கூட தான் இருந்தார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. அவருக்கு தெரியாது அந்த டைமில் எவ்வளோ போராட்டங்கள் வந்து தமிழகத்தில் நடந்துச்சு அப்படின்ட்டு. விசிகாவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே போராட்டம் பண்ணாங்க. அப்போ சீமான் எங்கே இருந்தார், என்ன போராட்டம் பண்ணார் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கா காட்ட சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சியில். ஒன்றுமே இருக்காது. போர் உச்சத்தில் இருக்கும்போதே இவங்க வந்து எதுவுமே பண்ணலை. இவர் ஃபஸ்ட்டு அவங்க கட்சி தலைவர், அவங்க வந்து கொள்கை தலைவர் வச்சிருக்கக்கூடிய அந்த நபரை வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்தார். அதுவே வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. திருமா அவர்கள் இருக்காரு அப்படின்னா அவருக்கான அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. வைகோ இருக்காரு அப்படின்னா அதுக்கான இன்னுமே இவர் வந்து சந்திச்சாரு அப்படின்றது வந்து இங்கே பல பேர் நம்பலை. நாம் தமிழர் கட்சியை தவிர இங்கே பல பேருக்கு வந்து நம்பிக்கையில் இவர் வந்து உண்மையிலேயே அவர் சந்திச்சாரா அப்படின்றதே ஒரு பெரும் குழப்பமாக வந்து இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் இந்த கிரெடிட்ஸாக எடுத்துக்கிறது எப்படி அப்படின்றது இல்லை. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சின்ற ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ் தேசிய உணர்வும் தமிழ் தேசிய மக்களுக்கான அந்த போராட்டமும் ஈழ மக்களுக்கான அந்த போராட்டமும் இங்கே பலதும் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் அவங்க தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் இவங்க பார்த்து தான் தமிழ் தேசியம் எடுக்கலான்னு ஒரு முயற்சியிலேயே அவங்க வந்து வந்திருக்கலாம். ஆனா எப்படி ஆல்ரெடி அவருக்கே வந்து ஒரு எப்படி சொல்றது, சடனா வந்து தோன்றி அவர் உடனே எல்லாம் தமிழ் தேசியத்தை வந்து பேச ஆரம்பிக்கல. அவர் ஆல்ரெடி வந்து திமுகவெல்லாம் வந்து பயணிச்சிருக்காரு. ஸோ திருமா மேடையில தானே வந்து தமிழ் தேசியமே பேசினார். வைகோ அவர்களுடைய மேடையில, திருமா அவர்களுடைய மேடையில இப்படி பேசி வந்தவர் தானே சீமான். இன்னைக்கு மட்டும் நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை வளர்த்தோம், எங்களால தான் வந்து தமிழ் தேசியம் எல்லாருக்கும் திமுக சொல்லுவாங்கல்ல, நீங்க
சாப்பிட்றதுக்கு நான் தான் காரணம், இந்த டேபிள் சேருக்கு நான் தான் காரணம், நீ படிக்கிறதுக்கு நான் தான் காரணம்ன்ற ஆமா, மாதிரி இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுக்கே நாங்க தான் திமுக தான் காரணம். காரணம். இது எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டா அவங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம எதுவுமே வந்து அ அ ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிற முடியாது. இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க ஒரு பார்ட். ஆனா உங்களுக்கு முன்னாடியே இத வந்து எல்லாருமே முன்னெடுத்து பேசிட்டு தான் இருந்தாங்க. அந்த முடிவுல நீங்க இருந்தீங்க அப்படின்றதுக்காக உடனே நாங்க தான் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்க சில்லித்தனமா இருக்கு. அதே மாதிரி அந்த வீடியோல வந்து ஒரு ஒரு தலைவர் அப்படின்னா அவர் கண் அசைவுக்கு வந்து தொண்டர்கள் கட்டுப்படணும், அதுதான் உண்மையான தலைவருக்கான அழகு அப்படின்னு வந்து பேசியிருப்பாரு. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, திருமாவர்கள் சொன்னதை அந்த தொண்டர்கள் கேட்கல, அவங்க வந்து ஒரு ஆர்வ மிகுதியில் இருந்தாங்க. சரி, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே நீங்க சொல்றதை கேட்காம வந்து வெளில போறாங்க, வெளில வந்து நீங்க திரள் நிதி வாங்குறீங்க, அதை உங்களுக்காக பயன்படுத்திங்க, இதெல்லாம் வந்து அங்கிருந்து விலகி வந்த நிர்வாகிகள் சொன்ன குற்றச்சாட்டு தானே தவிர மக்கள் சொன்ன அங்க குற்றச்சாட்டு இல்லை. இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சில பேர் வந்து நேர்காணல்லாம் சொல்றாங்க, என் தலைவனுக்கு நாங்க காசு ரெடி பண்ணி குடுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கூட அந்த மக்கள் மாதிரி ஏன் கொடுக்கணும்? நீ உனக்கு காசு இருக்கு, நீ குடுக்குற. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏன் வந்து குடுக்கணும்? அதுதான் இந்த ஒரு கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொள்கையே இல்ல, கொள்கை இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு வந்து விசிகாவை விமர்சிக்கிறார். சரி, நாம் தமிழருக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் லெவலுக்கு வந்து பேசக்கூடியது சௌமியா அன்புமணி அவர்கள். அவங்க பேசின விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க, கட் பண்ணி ஷார்ட்ஸ் அது இதுன்னு போடுறாங்க. அதுக்கு கீழே நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் வந்து பேசுகிறாங்க. இந்த கனிம வளங்களாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நீர் பிரச்சனை எல்லாமே வந்து எங்களை பார்த்து காப்பி அடித்து அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை காட்டிலும் பாமக வந்து பல காலமா இருக்கு. அவங்க வந்து நிறைய ஏரிகள்லாம் வந்து தூர்வாரி இருக்காங்க, விவசாயத்துக்காக நின்று இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட வரலாற்றுல போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து தமிழுக்காகவும் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் பண்ணியும் இருக்காங்க, ஒரு சில விஷயம் வந்து பேசியும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களை பார்த்து அவங்க காப்பி அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே அவங்க காப்பி அடிச்சாலும் நீங்க பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படின்னா அப்ப அதை பாராட்டலாம். அதை விட்டுட்டு எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் முதிர்ச்சியா வந்து தெரியல. அரசியலே இல்லைங்க, அப்புறம் எங்க அரசியல் முதிர்ச்சியில இருந்தாலும் அவங்க வந்து இவ்வளவு காலம் 15 வருஷமா பயிற்சி மட்டும் தான் எடுத்துட்டு இன்னொரு 25 வருஷம் பயிற்சி எடுங்கன்னு மக்கள் சொல்ல போறாங்க. இதுல ஒன்றும் பெருசா கிடையாது. இவங்க தற்கொலைன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வந்து இருக்காங்க. பாருங்க, இவங்க இன்னும் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம இன்னும் வந்து கத்திட்டே வந்து இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் யார் நமக்காக பேசுறாங்க, யார் வந்து கதைகள் வந்து சொல்றாங்க. அவர் சொல்ற கதைகளை வந்து அவங்க தம்பிகள் வேணா நம்புவான், மக்கள் நம்பவே மாட்டாங்க. நம்பாதனால தான் இன்னும் 15 வருஷமா பயிற்சியிலேயே வந்து இருக்காங்க. அது இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்றத நீண்டுட்டு தான் வந்து போகும். ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்களை நாம் தமிழர் வந்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 8% 4% ஆயிடுச்சு. இந்த மாதிரியான மற்ற கட்சிகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ணும்போது அந்த 4 கட்சி அவங்களுடைய அந்த இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து கணிச்சு விசிகா தொண்டர்கள் வந்து இப்போ செம்ம காண்டில் இருக்காங்க அண்ணன் மேல. அவ்வளோ ஃபோன் கால்ஸ் ஒரு எடுத்தாரு அப்படின்னா பீப் மட்டும்தான், சென்சார் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க பேசக்கூடிய பேச்சுகள்லாம். அது அவங்க கட்சியோட பிரச்சனை. அவங்க கட்சி அவங்க என்னவோ பண்ணிக்கிறாங்க, அது அவங்க தலைவருக்கும் அவங்க தொண்டருக்குமான பிரச்சனை. அவங்க தொண்டர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இல்லை கட்சி தலைவர் ஏதாவது கொண்டு நீங்க ஏங்க உங்க கட்சியை பாருங்க, உங்க கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு பாருங்க, நீங்க மற்ற கட்சியோட பிரச்சனை போய் வந்து தலையிடுறீங்க அப்படின்னு தெரியல. ஆமா, நானுமே தொடர்ச்சியா சில வீடியோக்கள்லாம் பார்க்குறேன். விசிகாவை வந்து அவங்க தொடர்ந்து ஒரு தாக்குதல் வந்து பேசிட்டே இருக்காரு. ஏன்னா திமுக கூட விசிகா இருக்கும் பொழுது சொல்லியிருந்தாரு, ஏதாவது தலித் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க தீர்க்கிறத விட்டுட்டு சமரசம் பேசுறாரு விசிகா திமுக கிட்ட அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. தலித் பிரச்சனைக்காக தான் அவர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு, நல்லாவே தெரியும். அதற்காக ஒரு சூழ்நிலையில தான் இவர் இப்போ வெளியவும் வந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சமரசம் பேசுறாரு அப்படின்னா அவர் அவ்வளோ காலம் அங்கே பயணிச்சிருக்காங்கன்னா அவருக்கு சரியான ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய மற்றொரு கட்சி கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு தாக்குதலாக வந்து விசிகாவினாலே அப்படிதான், அவங்களுடைய சுய லாபத்துக்காக யார் கூட வேணாலும் இருப்பாங்க, பெட்டி வாங்கிட்டு போறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பெட்டி வாங்குறத பத்தி வந்து நாம் தமிழர் பேசலாமா? உங்களுடைய கதைலாம் வந்து ஊருக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லாம அந்த சமூகம் இன்னைக்கு வந்து பல வருஷங்களா வந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்னைக்குதான் அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனா திருமாவளவன் வராரு அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு அந்த அந்த உணர்வு இருக்கதான் வந்து செய்யும். அதே மாதிரி வந்து அவராச்சும் அவருடைய சமூகத்து மக்களோட
கூட நிற்கிறாரு. நீங்க ஈழத்தமிழர்களுக்காக என்ன பண்ணீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க, நீங்க ஈழத்துல போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சீமான் அவர்களை பத்தி. ஒருத்தர் கூட நல்லா பேச மாட்டாங்க, நல்லா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் யார் வந்து நமக்காக உண்மையா வந்து இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதோட வந்து அவர் நிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு யூடியூப் இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு வந்து பேசினா அப்படின்னா அது இன்னும் அந்த கட்சிக்கு தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமா. வன்னியரசு அவர்கள் வந்து 25 லட்சமோ கோடியான 25 கோடி ரூபாய் வந்து கோடி ரூபாய் வாங்கிட்டாரு வாங்கிட்டாரு. அப்படின்னு. ஸோ ஒரு பொது வெளியில உங்களை நம்பி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தவறான குற்றச்சாட்டுகளை உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா ஆதாரத்தோட காட்டுங்க. இந்த மாதிரி வன்னியரசோட வாங்கியிருக்காரு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு காட்டுங்க. யாரும் எந்த இதுவும் சொல்லப்ப. ஆனா போறாம்போக்குல வந்து நீங்க வந்து சொல்லிட்டு போறதுன்றது எப்படி நியாயமா இருக்கும்? ஏன் வன்னியரசு மேல அவர் காண்டு அப்படின்னா, ஒரு இன்டர்வியூல ஏதோ ஒண்ணு கேட்கறாங்க அவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி இப்படியே சொல்றாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சிம்பிளா முடிச்சுட்டு திருநெல்வேலி அவங்கள்ட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கன்ட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. அதனுடைய காண்டு தான் நினைக்கிறேன் இது. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நானுமே ஒரு வேளை வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு சிலதெல்லாம் வந்து போய் பார்த்தேன். ஆனா அதுல என்ன வருது அப்படின்னா, சும்மா ஒரு அரசியல் ரீதியா ஒரு மோதலுக்காக எடுத்து அளந்து விட்டுட்டு இருக்காங்க சில செய்திகள்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா வன்னியரசு அவர்கள் வந்து தலித் மக்களுக்காக எவ்வளவு விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு முயற்சியோட இல்ல அவர் வந்து உண்மையிலேயே ஈடுபட்டு இருக்கிற இருக்காரு. அமைச்சர்களே வந்து நல்லா செயல்படக்கூடிய அமைச்சர் அப்படின்னு வந்து மக்களால் பாராட்டப்படுபவர் திரு வன்னியரசு அவர்கள். அந்த மக்களுக்காக மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்காகவுமே பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா பழங்குடியின மக்கள், இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் இல்லாத இருக்கக்கூடிய மக்களுக்காக பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் விமர்சனம் பண்றது உங்களுக்கு எந்த தகுதியும் வந்து கிடையாது அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்ல விரும்புறது. ஆமா. இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தாவேகாவுடன் இணைஞ்சு நாங்க பயணம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வெளிப்படையவே சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காண்டுல இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசுற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கப்படுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயம் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. அது சிலது கரெக்டு, சிலது தப்பா இருக்கு. ஸோ கரெக்டான விஷயங்களை நீங்க பேசும்போது கண்டிப்பா மக்கள் வந்து வரவேற்பாங்க. ஸோ பொய்யான விஷயங்கள் வந்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இப்ப என்ன நிலைமைக்கு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். இன்னும் அது மோசமா ஆயிரும் அப்படின்றது தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ உண்மையை பேசினாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க. அப்படி இல்லை இதே மாதிரி தான் நான் தொடர்ந்து ஏன்னா பேசுவேன் இப்ப கூட அப்படின்னா சான்ஸ் இருக்கு. இடைத்தேர்தல் வரப்போகுது. வாய்ப்பே மேபி. இல்லைங்க. மக்களுக்கு கிளியரா தெரியும். நீங்க எத்தனை இடைத்தேர்தல்ல எத்தனை கட்சிகளோட திரு சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளர் நின்னாலும் கூட மக்களுக்கு தெரியும். ஸோ அதனால கடைசி வரையும் பயிற்சி மட்டும்தான், மகிழ்ச்சிலாம் கிடையாது. இதே போல மற்றொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.